ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற வீடியோஸ் இல்லாமல் விளாக்ஸ் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ பேக் டு திஸ் வீடியோ. நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து மெடிக்கேஷன்ஸ்லாம் இருந்ததுனால நிறைய ஆக்னேஸ் வந்து எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் நிறைய ஸ்கின் கேர் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்னே ஸ்டாப் ஆச்சு. லிட்ரலி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் அதை ஸ்டாப் பண்ணேன், எதனால ஸ்டாப் பண்ணேன், எதனால அந்த ஸ்டெப் எடுத்தேன், எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் எனக்கு என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத ஒரு பாயிண்டராகவே வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் டாபிக் பை டாபிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்கின் டைப் வந்து ஆக்னே ப்ரோன் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா எனக்கு கம்ப்ளீட்டாக காம்பினேஷன் ஸ்கின்னாக மாறிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு குட்டி ஆக்சிடென்ட் கூட ஆயிருந்தது. ஸோ அதனால் நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்ததுனால வந்துட்டு எனக்கு பயங்கரமாக இந்த இடத்துலலாம் வந்து பிம்பிள்ஸ் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்ஸாக திருப்பி அது ட்ரிகர் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நான் வந்துட்டு நிறைய சீரம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். நான் என்னெல்லாம் ஸ்கின் கேர் ட்ரை பண்ணேன், அதே ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை, எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் நானாக நிறைய ட்ரை பண்ணப்போ எனக்கு அதுக்கான எந்த ரிசல்ட்டும் கொடுக்கல. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு நெட்டில் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து டாக்டர்ஸ் விசிட் பண்ணேன். அண்ட் மோரோவர் நான் வந்து நெட்டில் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ஆக்னே அந்த கேமே மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வை நாட் நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஹோம் ரெமெடிஸ் வந்து நான் பயங்கரமாக ட்ரை பண்ணேன். லைக் கர்ட் போடுறது, கடலை மாவு போடுறது, அதுக்கப்புறம் லெமனு, அப்புறமா டொமேட்டோ வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே வந்து கை கொடுக்கல. அண்ட் ஸ்கின் கேர்லேயும் வந்துட்டு நான் நிறைய சாலிசிலிக் ஆசிட்லாம் போட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் அக்ரவேட் தான் ஆக ஆரம்பிச்சிது. பட் என்னால் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு பேசிக்காக வேற ஒரு ரீசன் இருந்துச்சு. ஸோ அதை நான் பண்ணாமல் மற்றபடி என்னோட ஃபுட் ஹேபிட்ஸில் நான் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் சும்மா நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொன்னதை வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கட் பண்ணேன். அது நத்திங் பட் மில்க் தான். ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் வந்து ஷாக் கூட ஆகலாம், மில்க் கட் பண்ணுறதுனால அவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கரமான ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு இங்கே சைடில் இமேஜஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் கேர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து வெறும்னே மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள இன்டேக்லாம் எடுக்காமல் என்னோட ஸ்கின் வந்து எப்படி அக்ரவேட் ஆச்சு பிம்பிள்ஸ் எல்லாமே நான் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த சைடில் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் பிம்பிள் பேச்சஸ்லாம் போட ஆரம்பித்தேன். பட் எனக்கு எதுவுமே அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெட்டில் வந்து சில பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் மில்க்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணேன். ஸோ நான் எப்போயுமே ஆஃபீஸ்லாம் போகிறதுனால நான் தினமுமே மில்க் வந்து இன்டேக் எடுக்க ஆரம்பித்தேன். காஃபின்னு. ஸோ அதனாலே வந்துட்டு பயங்கரமாக எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சோன்னு எனக்கு ஒரு தாட். ஸோ நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணேன். மில்க் சுத்தமாக நான் வந்து டச் பண்ணல. பன்னீராக இருக்கட்டும், எனிதிங் ஃப்ரம் மில்க் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் மில்க் மெயின்லி நான் சுத்தமாக குடிக்கல. ஜூஸ்னா கூட நான் வந்து பிளெயினாக வந்துட்டு ஆப்பிள்னா கூட வித்தவுட் மில்க் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3rd or 4th டேல எனக்கு வந்து புது பிம்பிள்ஸ் வரது வந்து அப்படியே நின்றுடுச்சு. ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 2 வீக்ஸ் நான் அப்படியே அதே தான் மெயின்டைன் பண்ணேன். அண்ட் சைட் பை ஸ்கேன் நான் கொஞ்சம் புது ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேபி எனக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்குமோ நானாக நினச்சிக்கிட்டு திருப்பி கொஞ்சமாக மில்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே திருப்பி குட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் வந்து மில்க்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட எனக்கு அப்படியே டோட்டலாக வந்து புது பிம்பிள்ஸ் வந்து கட் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட ஸ்கின் கேர்னால ஆல்ரெடி இருக்கிற பிம்பிள்ஸையும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். இது ஏன் அப்படின்னா, நம்மள சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி லாக்டோ ரெப்பலண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த லாக்டிக் ஆசிட் உடம்புலேயே ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும் அந்த கண்டென்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு மில்க்குன்றது பேசிக்காக லாக்டிக் ஆசிட் தான். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு திருப்பி இன்டேக் எடுக்கும் போது அது வந்து அக்ரிவேட் ஆகும். அண்ட் மோரோவர் இப்போ இருக்கிற மில்க்லலாம் நிறைய வந்துட்டு கெமிக்கல்ஸ் போடுறாங்க. லைக் நேச்சுரலாக இல்லை. ஸோ இந்த கெமிக்கல்ஸ்னாலே வந்துட்டு அது உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாத ஹார்மோனல் சேஞ்சஸ் கொண்டு வரதுனால பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அண்ட் என்னோட இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த கேமே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களை நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். நீங்கள் நிறைய கண்டிப்பாக ஸ்கின் கேர் ட்ரை பண்ணுவீங்க. எல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா மெயினாக வந்து மில்க் கட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆயிலி ஃபுட் கூட நான் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்லணும்னா கிடையாது. பட் ஆனால் மில்க் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படி இப்படின்னா கூட வீக்லி 1 or 2 அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 1/2 கப், இவ்வளோ பெரிய கப்னா அதில் இவ்வளோ வந்துட்டு காஃபி அவ்வளோ அப்படி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து எனக்கு ஸ்கின் வந்துட்டு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எனக்கு எது புது பிம்பிள்ஸ்லாம் வந்து வரல. அண்ட் என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்டர்லேயுமே நல்ல சேஞ்ச் தெரியுது. அந்த பிக்மெண்டேஷன்லேயுமே நல்ல சேஞ்ச் தெரியுது. ஸோ மில்க்குன்ற அந்த ஒரு விஷயத்தை கட் பண்ணால் இவ்வளோ நல்லது வந்து
வந்து இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக மேபி இது என்னோட சஜஷன் நினச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் எதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட் உங்களுக்கு வரப்போகுது இல்லை இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் மெயின்லி மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோவில் நினச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். நான் வந்துட்டு என்ன இன்னும் அடிஷ்னல் ஸ்கின் கேர்லாம் பண்ணேன், எப்படி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்னோட ஸ்கின் ஹெல்த்தையே நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் கைஸ். தேங்க்யூ.